Shona Bunta Verbung. Verbung அப்படின்னா advertisement. Beautiful and colorful advertisement. O und für welche Produkte haben Sie in letzter Zeit Werbung gesehen oder gehört? Sammeln Sie im Kurs. ஸோ நீங்கள் வந்து எங்கே என்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க இல்லை கேட்டீங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எங்கே எல்லாம் அட்வர்டைஸ் கேட்போம்? ஃபேன்சேயர், டிவியில். ஸோ என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. லேபன்ஸ் மெட்டலு, அப்புறமா வேறு என்ன, பயோ ப்ராடக்ட்ஸு, கெராஜு, ஒன் மொபைலின் டிவைசஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ sehen Sie die Werbung anzeigen and wofür ist die Werbung? ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ பார்த்து சொல்ல முடியுமா? So weiß das du öffentlich fährst, jeder vergisst der MVG ist ein Klimaschützer. ஸோ இது எதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் நினைக்கிறீங்க? எதை பற்றிமா? ஆஹா, öffentlich public transportation Verkehrsmittel. ஆமா. நெக்ஸ்ட் எதை பத்தி? பிரேக்ஃபாஸ்ட். யா, பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார் öffentliche Verkehrsmittel. ஸோ ஓக்கு மேலே உம்லோட் போட்டுக்கோங்க. யூக்கு மேலே, ஃபார் யூக்கு மேலே கூட உம்லோட் போட்டுக்கோங்க. Verkehrsmittel, public transportation. ஸோ செகண்ட் ஒன் எந்த நினைக்கிறீங்க? Frühstückprodukte oder Lebensmittel. Frühstückprodukte. ஸோ Frühstückprodukte. சி வந்து ஃபார் Lebensmittel, சூப்பர் மார்க்கெட். டி Spadier den Flug. ஓகே, சம்மர் டிக்கெட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் எது குட்டு எது வாட் இஸ் நாட் குட் அப்படின்றது நீங்கள் சொல்லணும். பை Anzeige des in die Foto schon, die Vergleich von Deutschland und den USA ist witzig. ஸோ டி ஃபோட்டோ டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தி கம்பேரிசன் ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் யூஎஸ்ஏ இஸ் வெரி ஃபன்னி. அந்த மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை? ஆமா. Anzeige எது இருக்கு பார்த்தீங்கன்னா öffentliche public transportக்கு என்னதுன்னா தி idee is creative and with six ஐடியா வந்து நல்லா தான் இருக்கு இல்லையா? ஸோ பிக்சர் கூட தி ஷில்ட் க்ரோட்டர் டாட்டர்ஸ்க்கு வந்து ஷில்ட் க்ரோட்டர் இஸ் டைன் இன்டரசாண்டஸ் பில்டு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் பிக்சர் அண்ட் டெக்ஸ்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிள், புரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்ன பேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டி ஃபார்பன்ஸ் இன் எட்வன்ஸ் டூங்கல் கலர்ஸ் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை இல்லைங்களா? ஸோ பில்டு வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ manche Menschen finden das Bild vielleicht nicht schön. ஸோ உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ich finde die Werbung for this one. இந்த இதை எடுத்துக்கோங்க, இது பாருங்க, இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான அட்வர்டைஸ்மெண்ட் எது? ich finde die Werbung for the summer ticket am besten weil sie eine interessante Idee zeigt. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவாக இருக்குது. sie zeigt dass man nicht weit reisen muss schöne Orte zu entdecken. ஸோ எது ரொம்ப லீஸ்டாக பிடிச்சது வந்து ich finde die Werbung for das Frühstück langweilig weil der Text sehr einfach ist und Bilder nicht besonders kreativ wirken. ஸோ ஃப்ரூஸ்டுக்கு அது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது, டல்லாக இருக்குது, ஒன்றுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ஃபெமினா? ஃபெமினா நோட் பண்ணீங்களா? ஓகே. ஸோ welche Werbung aus Ihrem Land gefällt Ihnen? ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து இல்லை நம்ம சிட்டியில் வந்து எது நம்மளுக்கு பிடிச்சதான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை விட்டுடலாம். ஸோ ஃபார் மந்ச் ப்ராடக்ட் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நேமுக்கு வந்து சிலதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் மந்ச் ப்ராடக்டை ஃபர்வென்ட் மன் ஆஃப்டன் மைஸ்ட் குர்சரன் மர்கன்னாமன். ஸோ பிராண்ட் நேம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சில பேர் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து டாஷன் டுக்கர் அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீஃப், ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு டெம்போ. கிளப் ஃபிலிம் அப்படின்னா செலோ டேப் இருக்கு இல்லைங்களா, அது கிளப் ஃபிலிம். அதை வந்து டெஸ்ஸா இல்லை டிக்ஸோ அப்படின்வாங்க. இது டாய்ச்லாண்டு ஆஸ்திரியாவில் இப்படி சொல்லுவாங்க, இது ஆஸ்திரியாவில் இப்படி சொல்லுவாங்க. ஷ்மெட்ஸ் டேப்லெட் அண்ட் ஆஸ்பிரின் பெயின் கில்லர்ஸ் டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மூணுத்துலேயும் அதே மூணு பிளேஸ்லேயும் அதே தான் சொல்லுவாங்க. ஸ்வீட்னர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அசுக்ரின் ஷ்வைஸில் இப்படி சொல்லுவாங்க சில நேம்ஸ். ஸோ ஒரு ஆட் இருந்துச்சுன்னா அது எதை பற்றி இருக்கணும்? ஜீல் ஆஃப் த வேர்புங், அதாவது ஒரு ஆடோட என்ன கோல் இருக்குது, ஒரு ஆட் கொடுத்தாங்கன்னா என்ன கோல் ஆக்சுவலி அதுக்கு?
அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஜனங்க போய் வாங்கணும். கரெக்டா? ஆ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆடோட கோல் என்னது, ஸ்ட்ராக் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஆட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல் வந்து ஷுட் பி ப்ளீஸிங், இல்லை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். Soll gefallen, ausfallen. ப்ளீஸிங்காக இருக்கணும், இல்லை அட்ராக்டிவாக இருக்கணும். லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஸ்லோகன்ஸ், இப்போ எல்லாம் ஸ்லோகன்ஸ் மாதிரி தானே இது கொடுக்குறாங்க, ஸ்லோகன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா ஃபன்னியாக ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். வித் சிக். அப்புறம் ட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும், இங்கே பிக்சர்ஸோட இருக்கணும். மித் பில்டன். ஸோ வித் பிக்சர்ஸ், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஜாலன், கெஃபாலன், இல்லை ஆஃபாலன். கெஃபாலனா பிடிச்சிருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், இல்லை ப்ளீஸிங்காக இருக்கணும். நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் வந்து நம்ம அந்த நம்மளோட மெமரியில் அப்படியே ஸ்டே ஆகிடணும், அந்த மாதிரி இருக்கணும். அட்ஜெக்டிவ் வேர்ப் வந்து ரொம்ப கியூரியஸாக, நம்ம கியூரியஸை தூண்டுற மாதிரி இருக்கணும், கியூரியாசிட்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ இது படிங்க. என்ன சொல்றாங்க? ம் ஓகே. ஃபெமினா படிக்கிறீங்களா? Dieses product. Dieses. ம் மீனிங் தெரியுமா? இல்லைல்ல. காயத்ரி நீங்க சொல்லுங்க.
ம். 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 ஓகே. ம். 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 ஓகே. ஸோ இம்பரேட்டிவா ரொம்ப பர்சனலா பேசுற மாரி இருக்கணும் அது அப்படின்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் படிங்க. Ebenfalls typisch für Werbesprache ist படிங்கம்மா. ம். 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 ஓகே. அட்வர்டைசிங் ஆஃபனா எப்படி இருக்கும்னா, நம்மளோட எமோஷன்ஸ்லயே இல்லைன்னா நம்மளோட மெமரியிலேயே ஸ்டே ஆகுற மாதிரி இருக்கணும். அண்ட் கம்பெனிஸ் என்ன கம்பெனிஸ் வந்து die Unternehmen möchten, dass die Kunden ihnen und ihren Produkt vertrauen. So companies என்ன what they would like to, they would like the customers to trust them and their products. Wenn Menschen Werbung sehen, sollen sie überrascht sein, gute Laune bekommen oder auch neugierig werden. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த உடனே உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கணும், இல்லை ஒரு நல்ல ஒரு குட் மூட் கொண்டு வரணும், இல்லைன்னா நம்மளோட கியூரியஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். Manchmal reicht dafür schon ein originales Foto. ஸோ சம்டைம்ஸ் ஒரிஜினல் ஃபோட்டோ இஸ் என்எஃப், அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். Man wird aufmerksam, liest interessiert den Text und schon hat die Werbung funktioniert. So, ஸோ யூ கெட் அட்டென்ஷன். அந்த இன்ட்ரெஸ்டோட படிக்கிற மாதிரி இருக்கணும் டெக்ஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. Egal wie die Werbung am Ende aussieht, sie hat ein Ziel. Sie will unser Kaufverhalten beeinflussen. ஸோ நோ மேட்டர் அந்த அட்வர்டைஸிங் கடைசியில் அது எப்படி தான் இருக்குன்றது இட்ஸ் டசன்ட் மேட்டர். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கோல் என்னன்னா, கஸ்டமர்ஸோட அந்த வாங்கணும், அந்த பிஹேவியர் அவங்களுக்கு கூட உண்டாகணும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் அதோட வேலை. ஓகேவா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஸோ என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு டெக்ஸ்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் எதுக்கு கம்பேர் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓஃபோர் கிஃப்ட் இஸ் நியர் அண்ட் லேண்ட் ஆர்ட் ஆஃப்ட் வர்பம். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு advertisement இருக்கு. Beispiel im italienischen Radio hört man sehr oft Werbung for restaurants. In deutschen Radio is the selten. ஸோ இட்டாலியன் ரேடியோவில் வந்து ஆஃபனா ரெஸ்டாரண்ட்டை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும். பட் ஜெர்மன் ரேடியோவில் வந்து ரொம்ப ரேர்லியாக இருக்கும். Darfman Werbung for Product für Kindermarket. ஸோ சில்ட்ரன் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அலோவ் பண்ணுறாங்களா? For example, in Finland, darf man keine Werbung für Kinderprodukte machen. ஃபின்லாண்டில் வந்து சில்ட்ரன் ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. Sollte man Werbung für bestimmte ungesunde Produkte verbieten? Beispiel im deutschen Fernsehen ist Werbung für Zigaretten verboten. So, certain unhealthy productsக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேன் பண்ணணும். should be banned, right? அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள், சிகரெட்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுறது வந்து டாய்ச்லாண்டில் டிவியில எல்லாம் வந்து போடவே மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ப்ராஹிபிட்டட், நாட் அலவுட். அது நம்ம பிளேஸ்ல எப்படி? கேக்குதா நான் பேசுறது? ஸோ இன் உன்சரம் லேண்ட் இப்போ நம்ம ஊர்ல வந்து சிகரெட்டு, ஆல்கோஹால் அது எல்லாமே ஆக்சுவலி நம்மளுக்கு வருது இல்லையா? அலோவ் பண்றாங்க தானே? அது வேஸ்ட் தானே? Bei uns sind Zigaretten und Alkohol Werbung erlaubt. Erlaubtனா allow பண்றாங்க. Prohibitedனா not allowed. Erlaubt அப்படின்னா it is allowed. Aber es steht அங்க என்ன சொல்லியிருப்பாங்க? Es ist gesundheitlich schadlich. So it is not healthy. Health அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? It is harmful for health அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல், ரைட்? ஸோ அதுக்கு எப்படி சொல்றது? Aber solche Werbungen sind nicht nützlich, so not useful, waste. Okay, next. So we are fertig mit capitals Y. So capital chapter 2 முடிஞ்சிச்சு. So chapter 3 எடுத்திருக்கோம். Veränderungen changes. ஸோ நிறைய ஃபீல்டில் வந்து நிறைய சேஞ்சஸ், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படியெல்லாம் நடந்திருக்கு இல்லைங்களா?
ஸோ ஃப்ரூவர் und heute. ஸோ earlier இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு. ஸோ அந்த அதை பற்றி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் earlier டுடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை படிக்கலாம். மெடிசன் und Behandlung. ஸோ மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட். So die Hygiene als Pflegekräftearbeiten, die Ausbildung, medizinische Geräte wie Bedienen, die Diagnose einer Krankheit heilen, die Behandlung, operieren. So இதெல்லாம் பார்த்தீங்களா? vocabulary தெரியுமா? அப்படியா? ஓகே. ஸோ ஹைஜீனு. ஸோ இது வந்து அல்ஸ் ஃப்ளெக்கர் கிராஃப்ட் ஆர்பைட்டர்னா கேர்டேக்கராக ஒர்க் பண்ணுறது, ட்ரைனிங்கு, ஆப்ரேட்டிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் டிவைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. பெடினா டு ஆப்ரேட், கெராட்டனா டிவைசஸ் இல்லை எக்யூப்மெண்ட். அதுக்கப்புறமா டியாக்னஸ் வந்து டயக்னஸ். eine Krankheit heilen அப்படின்னா டு கியூர் அ டிசீஸ் இல்லை டு ஹீல் அ டிசீஸ். Die Behandlung, treatment, operieren, operation, to operate. ஸோ மீனிங்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது அது வந்து மெடிக்கல்ல வந்து அதுக்கான இது வந்து ஆர்பைட் und ஹேண்ட் ஒர்க். ஸோ ஒர்க் அண்ட் மேனுவல் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி. நான் க்ரோசன் கிளைனன் வெற்றி பார்பைட்டன் உன் பிக் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது. ப்ரொடியூசியரன் தி பெடின்குங்கன்னா இட்ஸ் என்ன சொல்ல கண்டிஷன்ஸ். ஸோ ஒர்க்கர், மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ். ஆட்டோமேட்டட். மோனோடோன்டேட்டிஷ் கைட், அதாவது மோனோட்டோனஸ் ஆக்டிவிட்டி, ஒரே மாதிரியான ஒர்க். தி ஹேண்ட் arbeit, ஹேண்ட் ஒர்க். etwas von hand machen, to do something by hand. தி கான்கரன்ஸ்னா காம்படிஷன்ஸ். அதுக்கு அடுத்த பேஜ்ல ஷூல unterricht. ஸோ இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு? தி Schulbildung, தி Unterrichtsform, eine Gruppenarbeit machen, Discipline. ஸோ இது Schulbildungனா ஸ்கூல் எஜுகேஷன், அண்ட் Unterricht forms-னா இட்ஸ் a form of teaching. குரூப் ஒர்க் பண்ணுறது, டிசிப்ளினாக இருக்குது. ஸ்ட்ரெஞ்ச் அப்படின்னா டு பி ஸ்ட்ரிக்ட். டாலரண்ட்னா டாலரன்ஸ். அண்ட் ஸ்ட்ராஃபை பெக்காமன்னா பனிஷ்மெண்ட், டு கெட் பனிஷ்மெண்ட். And keine Angst haben illa Angst haben, to be afraid or not to be afraid. Media nutzen, usage of media. சரி, நீங்கள் எப்படியோ நோட் பண்ணுறீங்கல்ல, சரி அதை அப்படியே நோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிடுங்க. நோட் பண்ணிட்டீங்களா ஃபெமினா? எதுவும் நோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எழுதிருக்கிறீங்க தான் நான் நோட்ஸ்ல. இது வந்து டெக்ஸ்ட் இன் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கு, சேம் டெக்ஸ்ட் இன் ப்ரிட்டாரிட்டும். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட் டென்ஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்பீக்கிங், gesprochen and sprachen benutzt. ப்ரிட்டாரிட்டும் வந்து ரிட்டன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே. ரெண்டுமே ஒரே டெக்ஸ்ட் தான்.
ஆனால் இதுலேயும் அதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு செக் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸோ ஹேட் ஸ்டார்க் இல்லை மினிமல் ஸ்ட்ராங்லி சேஞ்ச் இருக்குன்னா ஸ்டார்க் ஃபெரண்டட், மினிமமாக சேஞ்ச் இருக்குன்னா மினிமல் ஃபெரண்டட். Im Gegensatz zu heute, in contrast to today, im Vergleich, in comparison. ஸோ டுடே இட் இஸ் பிகம் லைட்டர், ஈஸியாக இருக்குது இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஜூம் க்ளூக்கு இல்லை லைடர், லக்கிலி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ட்ரூவர், ஏர்லியர் வாஸ் பெட்டர் இல்லை பேடாக இருந்துச்சு. ஷாபக் ஹாட், ஐ ஹர்ட் தட் ஏர்லியர் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஹோரன்சிடி ராடியோ சென்டும் ஊபர் ஃபரெண்டருங்கன் ஊபர் வெல்ஷ தீமன் ஸ்ப்ரெஷன் டி அன்ரூஃபரின் நோட்டியரன்சி. ஸோ இங்கே என்ன டாபிக் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க? Ernst Ludke, Isabel Lykoff, Emma Lawson. ஸோ எதை பற்றி பேசுகிறாங்கன்றதை மார்க் பண்ணோம், எந்த டாபிக் பற்றி பேசுகிறாங்கன்னு. ஸோ இவர் எதை பற்றி பேசினாரு? ஊபர் வெல்ஷ தீமன் ஸ்பிரிக்ட் அண்ட் லுட்கே. Ernst Lübke, Spricht über Schule und Unterricht. Stimmt? Right? ஸோ இவர் இப்போ ஃபர்ஸ்ட் பேசினது இவர் தான் கரெக்டா? Ernst Lübke. ஸோ இவர் எதை பற்றி பேசினாரு? Schule und Unterricht. இவர் பேசுறது கொஞ்சம் ஈஸியாக தானே இருந்துச்சு. ஸோ ஃப்ரூவர்
தி ஸ்டூடெண்ட் ஹார்ட் அங்ஸ்ட், டீச்சரை பார்த்தா பயப்படுவாங்க. தி பெக்காமன் ஸ்டாஃப், ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்கும். கரெக்டா? டிசிப்ளின் இல்லைன்னா இதெல்லாம் சொன்னார். கரெக்டா? ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் மீடியா யூஸ் பண்ணிட்டு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. குரூப்பாக பசங்களோட சேர்ந்து அவங்களும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்தது, இசபெல் லைக்காஃப் என்ன சொல்கிறாங்க. ஓகே, இவங்க எதை பற்றி பேசினாங்க? இசபெல் லைக்காஃப், ஆல்பைட் on handwork, ஜி ஹேட் அண்ட் பேக்கரை, அவங்களுக்கு ஒரு பேக்கரி இருக்கு. இட்ஸ் அ ஃபேமிலி வெற்றி அப்படின்னு, ஃபேமிலி பிஸ்னஸ் அவங்களுக்கு இல்லையா? ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, பட் we do have some nice customers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எம்மா லாசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இவங்க எதை பற்றி சொன்னாங்க?
ஸோ மெடிசன் அண்ட் ஹேண்ட்லூம் அந்த ஏரியாவில். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நிறைய சிக்னஸ்க்கெல்லாம் கியூர் பார்த்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ ஓகே. ஸோ ஸோ இவங்க வந்து மறுபடியும் அந்த ஆடியோ நீங்கள் வந்து தனியாக கேளுங்க. கேட்டுட்டு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் அட்லீஸ்ட் 3 வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் 3 இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருந்தேன் 50 இயர்ஸ் இந்த பீரியடில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் ப்ரிட்டாரட்டிவ்லேயும் இதை கொடுத்துட்டேன் நான். நீங்கள் வந்து இவங்களது மட்டும் எழுதிட்டு கேட்டுட்டு இவங்க அந்த ஒரு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட் இதில் ஃபுல்லாமே. ஓகேவா?